சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் ரோபோ சங்கர் உடல் தகனம். திரையுலகினர் நண்பர்கள் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி. ரோபோ சங்கர் உடலுக்கு இறுதி சடங்குகளை செய்தார் மருமகன். கை குழந்தையுடன் மகளும் இறுதி சடங்குகளை செய்தார். மின்மயானத்தில் நடனமாடி ரோபோ உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய மனைவி. நண்பர்களும் நடனமாடி வழியனுப்பினர். ரோபோ சங்கர் உடலுக்கு உதயநிதி ஸ்டாலின், திருமாவளவன், கமல்ஹாசன், சீமான் உள்ளிட்டோர் அஞ்சலி. குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய தனுஷ், சிவகார்த்திகேயன், சத்யராஜ், வெற்றிமாறன். காசாவில் இஸ்ரேல் நடத்தும் போரை நிறுத்தக் கோரி சென்னையில் பெரியாரிய உணர்வாளர்கள் பேரணி. திட்டமிட்ட இனப்படுகொலை அரங்கேற்றப்படுவதாக கண்டனம். சென்னையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். நாகையில் நாளை காலை 11 மணி, திருவாரூரில் பகல் 3 மணிக்கு விஜய் பரப்புரை. மரங்கள், மின் கம்பங்களில் ஏறக்கூடாது என தொண்டர்களுக்கு கட்சி தலைமை அறிவுரை. விஜயின் அடுத்த வார சுற்றுப்பயணத்தில் மாற்றம். வடசென்னை திருவள்ளூருக்கு பதிலாக சேலம், நாமக்கலில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம். திருவள்ளூர், ஆரணி, மேட்டுப்பாளையத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. வேலூர் மாவட்டம் பொன்னை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களுக்கு எச்சரிக்கை. ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. உடுமலையில் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவி மயங்கி விழுந்து உயிரிழப்பு. விடுதியில் மதிய உணவு அருந்திவிட்டு வந்த நிலையில் உயிரிழந்த சோகம். ஊட்டி, கொடைக்கானலை போன்று வால்பாறையிலும் இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும். நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. துப்பாக்கிச்சூடு வழக்கில் பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வம் கைது. 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் திண்டுக்கல் சிறையில் அடைப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 81,740 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் உயர்வு. டெல்லி உள்ளிட்ட இந்திய நகரங்களில் விற்பனைக்கு வந்தது ஐபோன் 17. மும்பையில் அலைமோதிய கூட்டத்தின் போது கை கலப்பு. சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் ரோபோ சங்கர் உடல் தகனம். திரையுலகினர் நண்பர்கள் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி. ரோபோ சங்கர் உடலுக்கு இறுதி சடங்குகளை செய்தார் மருமகன்.
கைக்குழந்தையுடன் மகளும் இறுதி சடங்குகளை செய்தார். மின்மயானத்தில் நடனமாடி ரோபோ உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய மனைவி, நண்பர்களும் நடனமாடி வழியனுப்பினர். ரோபோ சங்கர் உடலுக்கு உதயநிதி ஸ்டாலின், திருமாவளவன், கமல்ஹாசன், சீமான் உள்ளிட்டோர் அஞ்சலி. குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய தனுஷ், சிவகார்த்திகேயன், சத்யராஜ், வெற்றிமாறன். காசாவில் இஸ்ரேல் நடத்தும் போரை நிறுத்தக் கோரி சென்னையில் பெரியாரிய உணர்வாளர்கள் பேரணி. திட்டமிட்ட இனப்படுகொலை அரங்கேற்றப்படுவதாக கண்டனம். சென்னையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். நாகையில் நாளை காலை 11 மணி, திருவாரூரில் பகல் 3 மணிக்கு விஜய் பரப்புரை. மரங்கள், மின் கம்பங்களில் ஏறக்கூடாது என தொண்டர்களுக்கு கட்சி தலைமை அறிவுரை. விஜயின் அடுத்த வார சுற்றுப்பயணத்தில் மாற்றம். வடசென்னை திருவள்ளூருக்கு பதிலாக சேலம், நாமக்கலில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம். திருவள்ளூர், ஆரணி, மேட்டுப்பாளையத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. வேலூர் மாவட்டம் பொன்னை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களுக்கு எச்சரிக்கை. ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. உடுமலையில் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவி மயங்கி விழுந்து உயிரிழப்பு. விடுதியில் மதிய உணவு அருந்திவிட்டு வந்த நிலையில் உயிரிழந்த சோகம். ஊட்டி, கொடைக்கானலை போன்று வால்பாறையிலும் இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும். நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. துப்பாக்கிச்சூடு வழக்கில் பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வம் கைது. 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் திண்டுக்கல் சிறையில் அடைப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 81,740 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் உயர்வு. டெல்லி உள்ளிட்ட இந்திய நகரங்களில் விற்பனைக்கு வந்தது ஐபோன் 17. மும்பையில் அலைமோதிய கூட்டத்தின் போது கை கலப்பு.